நமது உறவுகள் மட்டுமல்லாமல் உறவாக நம்மோடு இருக்கும் செல்லப்பிராணிகள் அநியாயமாக நம்மை விட்டு பிரிய நேர்ந்தாலும் நீதி கேட்டு போராட வேண்டும் என்பதை ஒரு சம்பவம் எடுத்துக்காட்டியிருக்கிறது. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சரத் மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்கள் வீட்டில் சுமார் 11 ஆண்டுகளாக செல்லப்பிராணியாக ஒரு நாயை வளர்த்து வந்துள்ளனர். கடந்த 22ஆம் தேதி சரத்தின் தங்கைக்கு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அன்று தங்களது செல்லப்பிராணியை பராமரிப்பதற்காக மேட்டுப்பாளையம் சாலையில் இருக்கும் சஞ்சு விலங்குகள் மருத்துவமனையில் விட்டு வந்துள்ளனர். 21ஆம் தேதியே நாயை அங்கு விட்டு வந்ததோடு பராமரிப்பு கட்டணமாக 1200 ரூபாய் செலுத்தியுள்ளனர். மருத்துவமனையில் சுரேந்தர் மற்றும் கோபிகா என்ற 2 மருத்துவர்கள் பணியில் இருந்த நிலையில் 22ஆம் தேதி மாலை சரத்தை அழைத்த மருத்துவமனை நிர்வாகம் நாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்றும் உடனடியாக அங்கு செல்லுமாறும் கூறியுள்ளனர். சரத் தனது தாய் தந்தையோடு மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது தங்களது செல்லப்பிராணி இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ந்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் பல கேள்விகளை எழுப்பியுள்ளனர். அங்கு அவர்களுக்கு சரியான பதில் கிடைக்காததால் இது குறித்து சாய்பாபா காலனி காவல் நிலையத்தில் சரத் புகார் அளித்திருக்கிறார். திருமண நிகழ்வின் போது 11 வருடங்களாக தங்களோடு இருந்த செல்லப்பிராணியை இழந்து சரத்தின் குடும்பம் கதறியிருப்பது சமூக வலைதளங்களில் செய்தியாகி இருக்கிறது. ஐயோ